எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடைகளெல்லாம் கிடைக்கிற மாதிரியான சிக்கன் சால்னாவை நம்ம வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம சிக்கன் சால்னா பண்ணுறதுக்கு ஒரு மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 4லேருந்து 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிதமான தீயில் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவை விட்டுடாதீங்க, கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா வறுபட்டுட்டுது. இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா சால்னா ரொம்ப திக்காக பொதுன்னு ஆகிடும். இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிட்டால் போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இப்போ நம்ம சால்னா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்போட வாசனை தான் இதில் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் பொரிய விட்டுடுங்க. இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கப்பே நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் பச்சை வாசனை போயிட்டுது. நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நம்ம வதக்கிடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வறுபட்டுட்டுது. இதில் ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். நல்லா தொக்கு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துட்டுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே எல்லாம் வறுப்பட்ட மசாலா தான். எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ கொத்தமல்லி புதினாலாம் நல்லா வதங்கிட்டுது. நம்ம இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். கடைகளில் சிக்கனோட எலும்பும் அப்புறம் தோலும் தான் சேர்ப்பாங்க, அதுதான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா சிக்கன் இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டுது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சால்னாலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பரோட்டாக்கு. இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துட்டுது. இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மீதமான தீயில் வச்சு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இல்லாட்டி சிக்கன் வேகிற வரைக்கும் நீங்கள் இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்துட்டுது. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நம்ம ஓப்பன்லேயே ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளோட சால்னா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுடுங்க. இப்போ நம்மளோட சுவையான சால்னா ரெடி ஆகிட்டுது. இதை பரோட்டா கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்றோமே அதே டேஸ்ட்டு நல்லா வந்தது. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் ஒரு லைக் போடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னொரு குரல் பார்த்துடலாம்.
ஒல்லும் வகையான அறிவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். அதாவது போராமை, பேராசை, பொங்கும் கோபம், புண்படுத்தும் சொல் ஆகிய இந்த 4ம் அறவழிக்கு பொருந்தாதவைகளாகும் என்பது இந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.